வணக்கம் உறவுகளே. இன்றைய இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போவது டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற சப்பர திருவிழா. பெருந்திரளான மக்கள் முன்னிலையில் உயரமான ஒரு சப்பரம், அதிலே செல்வ விநாயகர் வெளிவீதி வருகின்ற அருமையான காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அங்கே 22-23க்கும் மேற்பட்ட வாத்திய கலைஞர்கள் அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள். நாதஸ்வர தவில் கலைஞர்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். மூன்றாம் திருவிழா சப்பர உற்சவம் இன்றைய தினம் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வசந்த மண்டபத்தை தொடர்ந்து டொரண்டோவிலே புகழ்பூத்த நாதஸ்வர தவில் இன்னிசை கலைஞர்களது நாதஸ்வர தவில் இசையோடு விநாயக பெருமான் உள்வீதி உலா வந்து யாக தரிசனத்தை தொடர்ந்து வெளிவீதியிலே சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்ற அதி உயர் சப்பரத்திலே வீட்டிலிருந்து வெளிவீதி உலா வருகின்ற கண்கொள்ளா காட்சி சிறப்பாக நடைபெற இருக்கின்றது என்று PS சுதாகரன் மௌனித்த பொழுது என்ற அந்த திரைப்படத்தை இயக்கியவர் அவருக்கு குருக்கள் கௌரவித்தார். அதையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவரிடம் சில கேள்விகளையும் நாங்கள் கேட்கலாம் என நினைக்கின்றேன். வணக்கம் சுதாகரன். இவர் பலகாலமாக எல்லா மக்களுக்கும் தெரியும். அவர் ஒரு கலைஞர். அவர் கன வானொலிகளிலே அனௌன்சராக கடமையாற்றியிருக்கிறார். அவர் ஏற்கனவே பல திரைப்படங்களை இங்கே எடுத்திருக்கிறார் கனடிய மண்ணிலே.
இந்த முறையும் ஒரு திரைப்படம் ஒன்று எடுத்து ஞாயிற்றுக்கிழமை அது ஜூலை கனடாவிலே ஜூலை 6ஆம் தேதி இங்கே வெளியிட இருக்கின்றது. அதை பற்றிய ஒரு விளக்கம் ஒன்றை சொல்லுங்கள் சுதாகரன். எப்படி நன்றி. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு தெய்வீகமான ஒரு சூழலில் குறிப்பாக இன்றைக்கி செல்வ விநாயகர் ஆலயம் கனடாவில் ஸ்காப்ரோவில் அமைஞ்சிருக்குது. அதனுடைய திருவிழாவில் இன்றைய சப்ர திருவிழாவில் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதனுடைய தொகுப்பு. இந்த சந்தர்ப்பத்தில் கனடா அண்ணா பிளாக் மூலமாக பார்வையாளர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பாக எங்களுடைய கலைஞர்களை ஊக்கப்படுத்தணும் என்று நீங்களாகவே வந்து இது சம்பந்தமான படம் சம்பந்தமான தகவல்களை இவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி ஜூலை 6ஆம் தேதி கனடாவில் பிற்பகல் 1 மணிக்கு யோக் சினிமாவில் மௌனித்த பொழுது திரைப்படத்தின் பெயர். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தி படம் வந்து பல நாடுகளில் திரையிட்டு நல்ல வெற்றி கிடைத்தது. இப்பொழுது மௌனித்த பொழுது திரைக்கு வருகிறது. இது கனடாவை தாண்டி கனடாவில் 27ஆம் தேதி ஜூலை 27 பூட் சைட் சினிமாவிலும், அதனைத் தொடர்ந்து கனடாவின் ஏனைய பாகங்கள் குறிப்பாக மொன்ட்ரியல் வான்கூவர்லேயும், ஐரோப்பாவிலே ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி லண்டன் இங்கிலாந்துலேயும், செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பாரிஸ் பிரான்ஸ்லேயும், செப்டம்பர் மாதம் 13, 14 சுவிஸ் பேர்ன், சூரிச் ஆகிய இடங்களிலும் திரையிடப்பட போகிறது. ஆகவே உலகளாவிய ரீதியில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் வந்து எங்களுடைய படம், எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள், குறிப்பாக இந்த படம் வந்து கனடாவிலேயும் ஈழத்திலேயும் படமாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் வந்து இந்த பார்த்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் எனக்கு தெரிய கிட்டத்தட்ட 25-30 வருடங்களாக இந்த கலை உலகிலே நீங்கள் பல மேடைகளிலே நகைச்சுவை நாடகங்கள், அப்படி வானொலிகளிலே அறிவிப்பாளராக நீங்கள் பல வருடமாக கடமையாற்றீர்கள். அதை விட இந்த திரைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு ஏன் வந்தது? ஏன்னு சொன்னால் இது ஈஸியான விடயம் இல்லை. ஏன்னு சொன்னால் எக்கச்சக்கமான செலவு, உங்களோட உழைப்பு இதிலே எக்கச்சக்கமாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிப்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். உங்களுக்கு இந்த திரைப்படங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எப்படி வந்தது? இல்லை, நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகத்துறையில் நான் வந்து 25 வருஷம் ஆக போகுது. வானொலி, தொலைக்காட்சி என்று ரெண்டிலுமே பயணித்தேன். நான் தொலைக்காட்சியில் இருக்க நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் ஒளிப்பதிவு சம்பந்தமாக எடிட்டிங் என்ற என்ன, ஒரு நிகழ்ச்சி எப்படி தயாரிக்க வேண்டும், இப்படியான விஷயங்களை கற்றுக்கொண்டான். அதனுடைய தொடர்ச்சியாக ஷார்ட் ஃபிலிம்ஸ், குறுந்திரைப்படங்கள் செய்து நான் நிறைய. அது வானொலியிலே நீங்கள் சொன்ன மாதிரி வானொலியில், மேடைகளில், தொலைக்காட்சிகளில் அது ஒளிபரப்பாக இருக்குது. அதனுடைய அடுத்த தொடர்ச்சி தான் இந்த படம். மற்றது படம் செய்கிறவை வந்து இப்போ நிறைய குறைஞ்சிருக்கு, நம்ம முதல்ல மாதிரி இல்லை. ஆமாம். ஏன்னா இப்போ புலம்பெயர் நாடுகளில் அவைக்கு பல்வேறு விதமான விடயங்களில் அவைகள் வந்து முதலீடு செய்கிறதுக்கு வழிகள் இருக்கிறதால திரைப்படம் என்பது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி திருப்பி பணம் கிடைக்குமா இல்லையான்றது தெரியாது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இங்கே இருக்கிற வர்த்தகர்களுடைய அனுசரணை எனக்கு இருக்கிறதால ஓரளவுக்கு இது ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் முதலீடு செய்கிற பணமாவது கையில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே 3வது படைப்பு வருகிறது. அது நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது. எங்களுடைய கலைஞர்களில் நிறைய திறமையானவர்கள் இருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பார்வையில் நிறைய பேர் இருக்கணும், அதே மாதிரி திரைப்படம் நடனத்தில் எவ்வளோ பேர் இருக்கணும். அதே மாதிரி எங்களோட சினிமா துறையும் ஈழத்தவர்களுக்கான சினிமா துறையை நாங்கள் வளர்த்தெடுக்கணும். அது அந்த ஒன்று தான் காரணம். நன்றி. நீங்கள் தொடர்ந்தும் இப்படியான முயற்சிகளில் ஈடுபடணும். அதற்கு நீங்கள் எமது மக்கள் நிச்சயமாக உள்ளூர் கலைஞர்களை வளர்க்க வேண்டும். நாங்கள் பேசிக்கொள்வோம் நெடுக உள்ளூர் கலைஞர்களை நாங்கள் வளர்க்கணும்னா நான் மேடைகள்லையோ எங்கே பார்த்தாலும் நீங்கள் இந்திய கலைஞர் தான் இங்கே வந்தால் தான் ஒரு க்ரௌடே வருகிறாங்க. ஆனால் அப்படின்னா எங்கள் உள்ளூர் கலைஞர் வளர்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு. ஆகவே தயவுசெய்து நீங்கள் போய் பார்த்து அதன் கருத்துக்களை நீங்கள் அவர்களுக்கு சொல்லி இன்னும் மென்மேலும் அவர்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜோக் சினிமாவிலே, அதனை தொடர்ந்து ஜூலை 27 வுட் சைட் சினிமாவில் 2 காட்சிகள் கனடாவில், அதை தொடர்ந்து ஏனைய காட்சிகள் வரும். நாங்கள் அவ்வப்போது தெரியப்படுத்துகிறோம். நன்றி சுதாகரன்.
नक्षत्रवृद्वृद्धविष्णीं दृष्टुभूजत्सुविदमुग्रवीरम् इन्द्रस्तोमेन पञ्चदशेन मध्यमितं वादेन सहरेण रक्ष सेल्वमहागणाधिपतये नमो नमः दिव्यरक्षां धारयामि ॐ नमः यो वेदारोस्मरं प्रोक्तो वेदान्तेन तस्य प्रकटनेन स्वयंवरस्य महेश्वरः सेल्वमहागणाधिपतये नमः यागदर्शनार्थम् अलङ्कारदीपः ज्ञानप्रदोऽयं प्रत्यक्षः செல்வ விநாயகர் ஆலயத்திலே இன்று சப்பர திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. டொரண்டோவிலேயே மிகப்பெரிய ஒரு சப்பரம் என்று சொல்லக்கூடிய இந்த செல்வ விநாயகர் சப்பர திருவிழா இப்பொழுது வெளி வீதிகளெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த காட்சியை காணக்கூடியதாக இருக்கு. நீங்களும் அப்படி டொரண்டோ இருக்கு, கனடா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. கனடாக்கு நான் 4 தரம் பாரேன். ஆனால் வந்துட்டு ஓடுறது போன முறை வந்து கொஞ்சம் கூட நாள் நின்றேன். இப்போ ஒரு கிழமைக்கு தான் நிற்பேன். என்ன நிறைய டூர் போகிறபடியாக இந்த கனகாலம் இருக்கையில் ஆனால் இங்கே வந்த உடனே நிறைய நிகழ்ச்சிகள் இருந்ததால் இப்போ இந்த தேருக்கு வர முடியாது. சப்பரத்தோருக்கு இல்லை தேர் ஆண்டு தான் நிகழ்ச்சியோ சாமர்த்தியம். அதால் சப்பரம் என்ன விமர்சையாக நடக்கும் என்னாமல் சப்பரத்துக்கு அடுத்து இருக்கிறோம்.
சப்பரம் தட்டா பதினொன்று பேர் இருக்கிறாங்க. உடம்பு இல்லை தானே உடம்பு இல்லை சப்பரம் இப்ப நம்ம நாட்டுல இங்க நடக்கிறது இப்படிதான். நான் என்ன
என்எம் ஈட்ஸ் என்ற யூடியூப் சேனலை கனடாவில் நடத்தி வந்த சுமதி ராஜரட்னம் அவர்கள் இலங்கைக்கு சென்றபோது அங்கே நடந்த ஒரு விபத்தில் சிகிச்சை பலனின்றி ஜூலை மாதம் 1ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். என்னத்தை பற்றி போகிறோம்? சாப்பாடுல என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் திங் என்னென்ன இருக்கு அதில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மோஸ்ட்லி குக்கிங் எனக்கு அது வந்து இப்ப பாருங்க பார்த்த மாதிரி கிடக்குன்னா இப்ப இந்த இது கூழ் அற்புதம் விட்ட கூழ் காய்ச்சினது 3 ரூபாய்க்கு வித்த இது கொய்யாப்பழம் 7 ரூபா 3 ரூபாய்க்கு வித்த அன்னாசி பழம் 7 ரூபாய்டா. மனுஷன் இந்த விண்டருக்கு என்னென்று எங்கட இம்யூனை பலப்படுத்துறது.